எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தின சிந்தனை. மாற்றமா ஏமாற்றமா? லூர்து தொலைக்காட்சி வழியாக 35வது நாளில் 10 கட்டளையின் 7வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறத சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். லையிங் அண்ட் ஸ்டீலிங் ஆர் நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ். நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, பொய் சொல்றது. ரெண்டாவது திருடுவது. திருடுவதுங்கிறது எது நமக்கு சொந்தம் இல்லையோ, எது நமக்கு உரிமை இல்லையோ அதை நாம் அடைய முற்படுவது, முயற்சி எடுப்பது. சகாயம் ஐஏஎஸ் அவருடைய வாழ்க்கை நம் வாழ்வில் ஒரு தடவை வந்திருந்துச்சு. 2 அருமையான நிகழ்வுகள் அதில் குறிக்கப்பட்டிருந்தது. சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறப்ப மாலை பள்ளி முடிஞ்சு திரும்பி வர்றார். திரும்பி வருகிற போது அந்த செட்டியார் தோட்டத்தில் மாம்பழம் நிறைய கீழே கிடக்குது. எல்லா ஆளுக்கு போட்டி போட்டு போய் 1, 2 எடுக்கிறாங்க. இவரும் 2 பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா பெருமையா அம்மா கிட்ட, அம்மா இந்த 2 பழம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அட லூசு வெத்தமாவனே, இன்னும் 2 சேர்த்து எடுக்க தெரியாதா? இப்படியா புத்திக்கிட்டு இருப்ப? எவ்வளோ சுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு மத்தியில் அவங்க அம்மா கேட்டாங்க, இது எங்க இருந்தது? இல்லைம்மா, கீழே தான் கிடந்துச்சு. கீழே கிடந்தது சரி, எங்கே இருந்துச்சு? செட்டியார் தோட்டத்தில் இருந்துச்சுமா. செட்டியார் தோட்டத்தில் கீழே கிடந்துச்சுன்னா அது உனக்கு சொந்தமானதா? இல்லை. யாருக்கு சொந்தமானது? அவருக்கு. அதை ஏன் நீ எடுத்த? அப்போ அவர் கேட்குறாரு, எல்லாரும் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுக்கக்கூடாது. எது உனக்கு சொந்தம் இல்லையோ, எது உனக்கு உரிமை இல்லையோ அதன் மீது ஆசை கொள்ளாதே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தாய் ஊட்டிய விசுவாச விதை ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா தமிழகத்தில், இந்தியாவில் ஒரு ஐஏஎஸ்ஸாக ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு பெரிய புரட்சியை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிவிர்த்து அப்படிங்கிறது அந்த விருது வாக்கினுடைய துவக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காரியம்தான். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தா, எங்க திருடுறோம், எங்க களவு செய்யறோம் அப்படின்னா, எங்க எனக்கு சொந்தம் இல்லையோ அது ஒவ்வொன்றும் பார்க்கறப்ப ஆசையா இருக்கு. இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாவற்றையும் பொருட்களை சேர்க்கிறவர்களாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு சந்தோஷமா இரு. அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் அதுதான். கடவுள் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா இருப்பா. அதை மீறி நீ எடுப்பது கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் போய்விடும். களவு அப்படிங்கிறது அதுதான். பிக் பாக்கெட் அடிக்க திருடுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2 காரியங்கள், மற்றவரிடமிருந்து எடுப்பது, 2வது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது. நீ கொடுக்க வேண்டியதை செய்யலையா, அதுவும் திருட்டு தான். மற்றவங்களுக்கு சேர வேண்டியதை நீ மறைச்சு வச்சிருக்கியா, ஒளிச்சு வச்சிருக்கியா, சேர்த்து வச்சிருக்கியா, ஒன்னா ஹோர்டிங் பண்ணி வச்சிருக்கிறியா, அதுவும் திருட்டு தான். அதே சகாயம் ஐஏஎஸ் கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி வர்றார். வந்த புதுசில் அவருடைய இளம் பிள்ளைக்கு காய்ச்சல். அந்த சூழ்நிலையில் யாரும் அவருக்கு அறிமுகம் இல்லை. மாத கடைசி அவரோடு தஞ்சாவூரிலிருந்து மாற்றலாகி வந்த ஒரு ஆசிரியருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். சார், இந்த மாதிரி மாத கடைசி கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்க, சம்பளம் போட்டோன்னே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே அந்த நண்பர் சிரித்து கொண்டே கேட்கிறார், என்னங்க கலெக்டருக்குமா மாத கடைசி, உங்களுக்கெல்லாம் மாத கடைசி இருக்குமா
அப்படின்னு சொல்லி கேட்கிற போது மிக கண்டிப்போடு சொன்ன வார்த்தைகள், இருந்தா கொடுங்க, இல்லைன்னா போனை வைங்க. அது என்ன சூழ்நிலை அவர் இருந்தார் அப்படின்னா, அமலாக்க பிரிவு அந்த மது இதில் ஒரு கையெழுத்து போட்டால் 10 லட்சம் கிடைக்கும். எவனோ குடிக்கிறான், எவனோ அழிகிறான், எனக்கு என்ன, கையெழுத்து போட்டால் எனக்கு கிடைச்ச வர லாபம்னு சொந்தங்களை சொத்துக்களை சேர்த்து கொள்ளாமல் இப்படி தான் இருப்பேன், கண்டிப்போடு இருப்பேன்னு சிறப்பாய் வாழ்ந்த ஒரு அருமையான மனிதர். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான எடுத்துக்காட்டா இருக்கு. ரொம்ப அழகா வேதாகம் சொல்லுது. சபையுரையாளர் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லக்கூடிய சிறப்பான காரியங்கள் இதுதான். அப்ப அந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நான் உணர்ந்து கொள்வோம். கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பார் எனில் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது கடவுள் அருளும் நன்கொடை. அப்ப நம்ம உழைப்பு கேட்டதை கடவுள் நிச்சயம் கொடுப்பார். அதை சந்தோஷமா இருந்து அனுபவிப்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல், எனக்கு கடவுள் நல்லதை கொடுத்திருக்கிறார், என் சக்திக்கு என்னை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார், என்னை அவர் பராமரிக்கிறார், என்னை அவர் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார்னு நம்பிக்கையை அவர் மேலே வச்சு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற தெய்வமே, எங்களை எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தும். எபேசியர் 4:28 சொல்கிறது போல, திருடர் நீ திருடாமல் இருக்கட்டும், மாறாக தேவையில் உணர்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தங்களே கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும் என்ற வார்த்தை இந்த வாழ்க்கையை மாற உன் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.